வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல ராஜி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. கதிர் வந்து உட்காராரு. அப்பாவை பற்றி உனக்கு இப்போ தான் தெரியும். இந்த வீட்டில் எப்பயுமே இப்படி தான் நடக்கும். அவர் வச்சது தான் சட்டம். இப்படி தான் நாங்கள்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது உனக்கு புதுசு. நான் தான் உனக்கு வேணாம் எதுவும் வேணாம்னு சொன்னேன். நீ தான் கேட்கல. திரும்ப டியூஷன் ஆரம்பித்து எதுக்காக முதல்ல பேச்சு வாங்கியிருக்கோம். மாமா நம்மளுக்காக எல்லாம் செய்கிறாரு. எனக்கும் மாமாவோட மனசு தெரியுது. ஆனால் நானும் இப்போ ஆரம்பிக்கலான்னு நினச்சேன். முதல்ல தான் வேணான்ட்டாரு. இதையாவது செய்யலான்னு பார்த்தேன் உங்களுக்கு உதவிக்காக. ஆனால் எதுவும் முடியாமல் போயிடுச்சு. அவர் மொத்தமாக எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்ட்டு இவங்க அழுகுறாங்க. வேணாம், இதுக்கு மேலே நீ கவலைப்படாத, இதே நினச்சிக்கிட்டு இருக்காத. உன்னோட படிப்பு மட்டும் நீ பாரு. நீ படிச்சுட்டு அதுக்கப்புறம் மீனா நீ மாதிரி நீயே கவர்மெண்ட் வேலைக்கு போ. அப்போ எதுவும் சொல்ல மாட்டார். அது வரலாம் நீ பாட்டிக்கு நீ படி, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ இதை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்காதன்ட்டு அவர் சொல்கிறாரு. இவங்க வருத்தப்படுறாங்க. புலம்பிக்கிட்டு சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கோமதி. அந்த இடத்துல மீனாவும் ராஜியை வந்து நிற்கிறாங்க. பாத்தியா, உங்களால் நான் உங்கள் பேச்சு கேட்டு உங்களுக்கு ஆமாம் சாமி போட போயிட்டு எப்படி எல்லாம் திட்டினாரு பாத்தியான்ட்டு. அப்போது எல்லாரையும் நான் திட்டு வாங்கி கொடுத்துட்டேன்ட்டு ராஜி என்னை மன்னிச்சிருங்க தன்றாங்க. நான் முதல்ல உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். முதல்ல ஒரு தடவை டியூஷன் எடுக்கும்போது அவர் திட்டினாருன்ட்டு. என்னென்ன நடக்கும் அந்த வீட்டிலன்ட்டு எனக்கு இவ்வளோ நாளாக தெரியாது. அதனால தான் நான் உங்களுக்கு வேணாம் சொன்னேன். நீங்கள் தான் கேட்கலன்ட்டு இவங்க ரெண்டு பேருக்கு திட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தங்கமயில் வந்துட்டு இவங்க பேசி திட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா மீனா கேட்குறாங்க, ஏன் அத்தை நான் தான் அந்த வீட்டுக்கு வந்தலேருந்து இந்த வீட்டில் எல்லாரும் கெடுத்து வச்சிருக்கேன்ட்டு மாமா என்னை திட்டுறாருன்னுட்டு. நீ ஏமா கவலைப்படுற? அவர்கிட்ட நான் கூட பேசிட்டு வந்தேன். அவர் பேசுனதெல்லாம் தப்புன்னிட்டு அவர் ஏதோ கோவத்தில் பேசிட்டாரு விடுன்ட்டு இவங்க சமாதானப்படுத்துகிறாங்க. இது எப்படி வெளியே தெரிஞ்சுது? நம்ம 4 பேருக்கு மட்டும்தானே தெரியும். நாம் 3 பேரும் சொல்லலை. ஆனால் இதை தங்கமயில் சொல்லியிருப்பாங்கன்னுட்டு இவங்க கோவத்தோடு வராங்க 2 பேரும். அந்த இடத்துல தங்கமயில் அவங்க அம்மா கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் டியூஷன் விஷயத்த மாமா கிட்ட சொல்லிட்டேன். இங்கே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுமான்ட்டு. பரவாயில்ல, நீ நல்ல விஷயத்த பண்ணியிருக்க. இதே மாதிரி உனக்கு தெரிஞ்சு வரலாம், முடிஞ்சு வரல, நீ இதே மாதிரி செய்ய. அதுக்கப்புறமா அந்த குடும்பத்தோட கண்ட்ரோல் உங்கள்கிட்ட வரணுன்ட்டு இவங்க இந்த நேரத்தில் இவங்க வந்து நிற்கிறாங்க. இவங்க வந்து நிற்கிறத தங்கமயில் பார்த்துட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு உள்ளே வாங்கன்றாங்க. இவங்க வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு எதுக்காக வேண்டாத வேலை? நாங்கள் யாருமே மாமா கிட்ட சொல்லலை, அத்தைக்கிட்ட சொல்லலான்னு அதுக்காகல உங்ககிட்ட சொல்லாத சொல்லிவிடும். நீங்கள் எதுக்காக மாமா கிட்ட சொன்னீங்கன்னு கேட்குறாங்க. அதை கேட்டு இவங்க ஷாக் ஆகிட்டு மழப்பெல்லாம் சொல்கிறாங்க. மாமாவை நான் வெளியில் பார்த்தேன், அதனால் அவர் என்கிட்ட பேசினார். நான் அப்படியே வாய் தவறி சொல்லிட்டேன்றாங்க. நீங்கள் உங்களோட விஷயத்தை தவிர மற்ற விஷயத்தெல்லாம் மற்றவங்கள விஷயத்தில் நீங்கள் எதுக்காக தலையிட்டீங்க? நாங்கள் அப்புறம் சொல்லலான்னு இருந்தோம். அதுக்காக மாமா கிட்ட சொல்லலான்னு செய்யலாந்தீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை, அத்தைக்கிட்ட சொல்ல வச்சுருப்போம். அத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எதுக்காக சொன்னீங்க? எப்போ பார் ஒவ்வொரு விஷயத்தையும் வேணான்னு பண்ணுறீங்களா? நீ எதுக்காக இப்படி பண்ணுறீங்கன்னே தெரியல. இதுதான் உங்களுக்கு கடைசி. இது மாதிரி இதுக்கு மேலே எங்களோட விஷயத்தில் தலையிடாதீங்கன்ட்டு இவங்க 2 பேரும் அவங்களுக்கு திட்டிட்டு கிளம்புறாங்க. இவங்க ஷாக் ஆகுறாங்க. ப்ரோமோவில் செந்தில் வந்துட்டு பாண்டியன் கிட்ட சண்டை போடுறாரு மீனாவை திட்டிட்டதுக்காக. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.